இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். மூன்றாவது மொழியாக இந்தி தான் என்பது எங்கே இருக்கிறது? அந்த அறிக்கையில், வரைவறிக்கையிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசி நோட்டிலோ எங்கே இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லாமலேயே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஹிந்தி திணிப்பு நடைபெறவே இல்லை. நிறைய மென்பொருள் நிறுவனங்கள், ஏராளமான வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். அங்கே புழக்கத்தில் போகிற வர்த்தக நிலையங்களில் ஹிந்தி பயன்படுகிறது, ரயில்வே நிலையங்களில் பயன்படுகிறது. ஆகவே ஹிந்தி வர வேண்டும் என்கிறேன். ஆனால் திணிப்பு இப்போது நடைபெறவில்லை. நீங்கள் என்னதான் கரடி மாறி கத்தினாலும் தமிழ்நாட்டில் மீண்டும் மொழி போர், கிழிப்போர்லாம் கிழிக்க முடியாது. நீங்க நான் சேர்க்கிற அரசு பள்ளியில் நான் மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை செய்து தர வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? உன்னுடைய பிள்ளைகள் 10 மொழிகள் படிப்பார்கள், என் வீட்டு பிள்ளை 2 மொழி படித்தால் போதும் என்று உபதேசம் செய்வதற்கு நீ யார்? திரு உதயநிதி அவர்கள் வரம்பு மீறி பிரதமரை விமர்சிக்கிற காரணத்தால் அண்ணாமலை பதிலடி கொடுக்க வேண்டி வந்தது. அதுவும் அவரே தெளிவாக சொல்லிவிட்டார். நீ என்ன லாங்குவேஜில் பேசுகிறீர்களோ அதே லாங்குவேஜில் தான் பதில் கிடைக்கும் என்கிறார். நீங்கள் கோ பேக் ஸ்டாலின் என்று சொன்னால் ஏன் அவர் கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்லக்கூடாது? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விதித்திருக்கிறார். அவரும் தமிழகத்துக்கு இருமொழி கொள்கை வேண்டும், இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கையும் கூட அப்படின்ட்டு அதை வலியுறுத்தி இருக்கிறார். அதிமுக திமுகவை காப்பி அடிப்பது என்பது, இந்த விஷயத்தில் காப்பி அடிப்பது, கடந்த காலத்தில் அதையே செய்தோம் இப்போது அதையே செய்கிறோம் என்பது தவறான செயல்பாடு என்பது என்னுடைய பார்வை. திரு விஜய் கூட்டணிக்கு வருவார், அதுவும் தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தான் கொடுக்கிற 40 இடங்களை ஏற்றுக்கொண்டு வருவார் என்று எடப்பாடி அவர்கள் எதிர்பார்த்தால் இலவுகாத்த கிளியாக ஏமாந்து போவார் என்று நான் தொடர்ந்து கூறி வருகிறேன். இப்போது சமீபத்தில் சில முன்னணி நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகளோடு நான் பேசிய போது விஜய் வரமாட்டார் என்று எங்களுக்கு தீர்மானமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ட்விட்டர்ல ஒரு பெரிய வார்த்தை போரே போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நேத்து கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு திமுக ட்ரெண்ட் பண்ண, இன்னைக்கு பாஜகல கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த அரசியல் பரபரப்பு, அது மும்மொழி கொள்கை, இந்த பரபரப்பை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் 1965 ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டம், அப்போது இருந்த சூழல் வேறு. இன்றைக்கு காலப்போக்கில் எவ்வளவோ கல்வியில் மாறுதல் ஏற்பட்டு இப்போது இவர்கள் மொழியின் பெயரால் நடத்துகிற அரசியல் என்பது வேறு. சூழ்நிலைகள் வேறுபட்டிருக்கின்றன. அன்றைக்கு ஹிந்தி திணிக்கப்பட்டதாக மக்களும் நம்புகிற நிலை, ஆட்சியும் நம்புகிற நிலை, அல்லது அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மீது ஏற்கனவே இருந்த வேறொரு அதிருப்தி, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த அந்த உணவு தட்டுப்பாடு, அந்த அதிருப்தி, இது சேர்த்து கை கொடுத்து அது மாணவர்கள் மத்தியில் எழுச்சியான போராட்டமாக வடிவெடுத்த காரணத்தால் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் இப்போது புதிய கல்விக் கொள்கை என்பதை மிக பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டன. தமிழ்நாட்டை போல 1-2 மாநிலங்களில் தான் இது குறித்த அபிப்பிராய பேதம் இருக்கிறது. அந்த புதிய கல்விக் கொள்கையே ஹிந்தியை கட்டாயமாக தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று எங்கே குறிப்பிட்டிருக்கிறது என்று மாண்புமிகு மத்திய அமைச்சர் கேட்டார். அந்த பாலிசி படித்த கல்வியாளர்கள் கேட்கிறார்கள். ஆக ஏதாவது ஒரு 3rd லாங்குவேஜ் படிக்க வேண்டும். அப்போதுதான் சென்ட்ரல் அந்த ஸ்கீமின் கீழ் கொடுக்கக்கூடிய ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் என்பது கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் இந்த ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் என்பது நின்று போகிறதே என்பதற்குத்தான் இவர்கள் கூப்பாடு, ஆர்ப்பாட்டம் எல்லாம். அதுவும் அது ஒரு 3000-4000 கோடி, அதை வைத்து தான் இந்த சர்க்கார் நடக்கிறதா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். மூன்றாவது மொழியாக இந்தி தான் என்பது எங்கே இருக்கிறது? அந்த அறிக்கையில், வரைவறிக்கையிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசி நோட்டிலோ எங்கே இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லாமலேயே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஹிந்தி திணிப்பு நடைபெறவே இல்லை. இன்னொன்று, இப்போது இது எடுபடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள்
வறிய நிலையில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய பிள்ளை நகையை அடமானம் வைத்தாவது ஒரு நர்சரி பள்ளியில் படிக்க வேண்டும், மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்க வேண்டும், ஒரு கான்வென்ட்டில் சேர்க்க வேண்டும், சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்க வேண்டும், 5வது வகுப்பு வரை மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்க வைத்துவிட்டு 6வதிலிருந்து சிபிஎஸ்இக்கு ஷிஃப்ட் செய்து வேண்டும். யாராவது தெரிந்தவர்களிடம் கேட்டு சென்ட்ரல் ஸ்கூலில் ஏதாவது இடம் கிடைக்கிறதா, கேந்திரிய வித்யாலயாவில் இடம் கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று மக்களுடைய சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையே பறந்துபட்டிருக்கிறது. தங்களுடைய பிள்ளை கொஞ்சம் வசதி படைத்தவர்களுடைய பிள்ளையை போல நல்ல கல்வியை பயில வேண்டும், நல்ல கல்வியை பெற வேண்டும், நல்ல தரமான ஆசிரியர்களை கொண்ட பள்ளியிலே பயில வேண்டும். இன்றைக்கு மாநில அரசாங்கம் நடத்துகிற பள்ளிகள் அந்த லட்சணத்தில் முதலில் இல்லை. பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு ஈக்குவலாக காம்பீட் செய்யக்கூடிய அளவுக்கு இவர்கள் நாமக்கல்ல இருக்கக்கூடிய, நாமக்கல் இந்த திருச்செங்கோடு சேலம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் நிறைய பேரை ஃபஸ்ட் ரேங்கை கொண்டு வருகிறார்கள்னா வணிகமயம் போட்டு கசக்குகிறார்கள், பொழிகிறார்கள், காசை வாங்குகிறார்கள், ஸ்பெஷல் டியூஷன் என்று பண்ணுகிறார்கள், என்னென்னமோ சொல்கிறீங்களே தவிர உங்கள் ஸ்கூல் லட்சணம் அந்த லட்சணத்தில் இருக்கா? எத்தனை பள்ளி மாணவர்கள் ரொம்ப அத்திப்பூத்தார் போல சில மாநகராட்சி பள்ளி மாணவிகள் தங்கள் கடும் முயற்சியினால், முன்முனைப்பினால், உழைப்பினால், சில அத்திப்பூத்தார் போல் இருக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்களுடைய ட்ரைனிங்கினால் நல்ல மார்க்குகளை ஸ்கோர் செய்கிறார்கள். அது மேலும் வளர வேண்டும் என்ற விருப்பத்தோடும் கவலையோடும் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய தரம், குறிப்பாக சிபிஎஸ்இ பள்ளிகளில் இருக்கக்கூடிய தரம், அவர்களுக்கு பே பண்ணுகிற சேலரி, அதே போல் அவர்களுடைய டீச்சிங் எபிலிட்டி, ஸ்கில், மாணவர்களை சேர்ப்பதற்கு டெஸ்ட் வைப்பதை போல ஆசிரியர்களை சேர்ப்பதற்கு டெஸ்ட் வைக்கிறார்கள். அப்லோடு அவர்கள் நிறைய கல்வி இருக்கிறார்கள். எப்படி டாக்டர் ப்ரொஃபஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அப்போது ஏற்பட்டு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை உருவாகி கொண்டு இங்கே அவர்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கிறது. அதுபோல் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் எதையுமே இது பண்ணுவதில்லை. ஏன்னா உங்களுடைய ஆசிரியர் தேர்வில் முதல் கொண்டு எல்லாத்திலையும் லஞ்சம், கல்வித்துறை லஞ்சமயமாகிவிட்டது, ஊழல் புறையோடி போயிருக்கிறது. ஆகவே இந்த இல்லாத ஒன்றை நீங்கள் எப்போ நீங்கள் ஹிந்தியை தடுக்க ஆரம்பிச்சிங்களோ அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபாவில் நிறைய பேர் பணம் கட்டி சேர்ந்து ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க. இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினர், அதுதான் அண்ணாமலையிலேருந்து பல பேர் சொல்கிறாங்க, அதுக்கு பதிலே சொல்ல வக்கில் துப்பு இல்லை திமுகவுக்கு. திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் நடத்துகிற பள்ளிகளில் ஹிந்தி 3வது மொழியாக இருக்கிறதா இல்லையா? இந்தியை எடுத்து படிக்கலாம் என்ற வசதி தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஏன் ஊரை ஏமாற்றுகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். ஹிந்தி படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூலில் முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட, திமுக அமைச்சர்கள் உட்பட நடத்துகிற ஸ்கூல்லலாம் அதெல்லாம் அத்தனை வசதி இருக்குது. ஆனால் சாதாரண மக்கள் விரும்பினால், நான் சொல்லுவது அரசாங்கத்திற்கு வரி செலுத்துகிறவன் என்கிற முறையில் என்னுடைய பிள்ளையோ என்னுடைய பேரப்பிள்ளையோ ஹிந்தி படிக்க விரும்பினால் அரசாங்க ஸ்கூல்ல கற்றுத்தரணும். அது கற்றுத்தராமல் இருட்டடிப்பு செய்வதோடு மட்டுமில்லாமல் எங்கேயுமே வரக்கூடாது என்கிற எண்ணத்தோடு ஹிந்தியே இல்லை என்று சொன்ன பிறகும், 3வது மொழிதான் என்று சொன்ன பிறகும் பிடிவாதமாக நாங்கள் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். எங்கே ஹிந்தி திணிப்பு என்று முதலில் கேட்கிறேன். நான் ஹிந்தி வர வேண்டும் என்கிறேன், நீங்கள் திணிப்பு என்கிறீர்கள். திணிப்பே நடைபெறாத போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற போங்க சார், நான் டிராவல் பண்ணுறேன், கர்நாடகா போங்க, பெங்களூரில் போய் பாருங்கள், ஹைதராபாத் போய் பாருங்கள், எத்தனை பேர் ஹிந்தி பேசுகிறாங்க தெரியுமா? தாய்மொழி இல்லாதவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது பயன்படுகிறது. அங்கெல்லாம் ஹிந்தி நிறைய இடங்களில் பயன்படுகிறது. பெங்களூர், ஹைதராபாத்தில் இருக்கிறது நிறைய மென்பொருள் நிறுவனங்கள், ஏராளமான வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். அங்கே புழக்கத்தில் போகிற வர்த்தக நிலையங்களில் ஹிந்தி பயன்படுகிறது, ரயில்வே நிலையங்களில் பயன்படுகிறது. ஆகவே ஹிந்தி வர வேண்டும் என்கிறேன். ஆனால் திணிப்பு இப்போது நடைபெறவில்லை. திமுக நடத்துவது மொழியின் பெயரால் மோசடி அரசியல் என்கிறேன் நான். ஆனால் நீங்கள் என்னதான் கரடி மாறி கத்தினாலும் தமிழ்நாட்டில் மீண்டும் மொழி போர், கிழி போர்லாம் கிழிக்க முடியாது. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. முன்ன ஊரை ஏமாத்துனீங்க, ஜனங்களை ஏமாற்றி மக்களை, மாணவர்களை, வாழ்க்கையை பாழடித்தீர்கள். 30 ஆண்டுகளுக்கு முன் கல்வி நிலையங்களில் படித்தவர்கள் வாழ்க்கையை இப்போது நொந்து கொள்வதற்கு காரணம் திமுக தான். அதிமுக கூட அல்ல. அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் அதே நிலையை பின்பற்றியது என்பதெல்லாம் இவர்கள் உருவாக்கிய கேடுகட்ட நிலை. அந்த நிலையை அவர்களும் தொடர்ந்தது என்பது அவலம், தேவையில்லாத வேலை. ஆனால் நீங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன் நான் படித்த மாணவன் என்ற முறையில் சொல்றேன், அப்போ படித்த மாணவன் என்ற முறையில் ஹிந்தி கற்காத வேதனை எனக்கு இருக்கிறது. ஆனால் இப்போது கற்பதற்கு ஒரு வாய்ப்பு வருகிறது, மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. இதுல இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும்.
காங்கிரஸ் செய்வது மோசடி வேலை. இதே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ராஜீவ்காந்தியினுடைய அரசும் நரசிம்மராவனுடைய அரசும் மன்மோகன் சிங் ஆட்சியும் நவோதயா பள்ளிகளை நாடு முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற கொள்கையை உருவாக்கிய போது இதே சட்டமன்றத்தில் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது காங்கிரஸ் கட்சியினுடைய வலிமையான உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த பீட்டர் அல்போன்ஸ், வலிமையான வாதங்களை வைக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நவோதயா பள்ளிகளை ஏன் கொண்டு வர மறுக்கிறீர்கள் என்று இதே சட்டசபையில் கேட்டார். சாதாரண கிராமப்புற மாணவர்கள் அதனால் பயன்பெறுவார்கள், அது உண்டு உறைவிட பள்ளிகளாகவும் வரும், ஏன் அதை தடுக்கிறீர்கள் என்று கேட்டவர் இதே பீட்டர் அல்போன்ஸ். இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் தொங்கு சதை, திமுகவின் தொங்கு சதையாக இருக்கிற காரணத்தால், திமுகவின் அடிவருடிகளை போல மாறிவிட்ட காரணத்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இவர் கூவுகிறவர் திமுகவின் குரலை அப்படியே பிரதிபலிப்பவர் தான் செல்வ பெருந்தகை. அவர் காங்கிரஸுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. வெவ்வேறு கட்சியில் இருந்துட்டு காங்கிரஸுக்கு வந்தார், வந்த உடனே தலைவர் பதவியை கொடுத்துட்டாங்க. இப்போ அவருக்கு 20 மாவட்ட தலைவர்கள் எதிர்ப்பு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அவர் ஒரிஜினல் காங்கிரஸே கிடையாது. ஒரிஜினல் காங்கிரஸ்காரர்கள் ஹிந்தியை வலியுறுத்தியவர்கள், மும்மொழி கொள்கையை வலியுறுத்தியவர்கள். காங்கிரசும் மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிற கட்சி. இரண்டாவது, ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்த போது ஹிந்தி தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன, மத்திய அரசு அறிவிப்புகளில் இருக்கின்றன. மத்திய அரசு தொடர்ந்து கொண்டாடுவதுதான். ஏதோ காங்கிரஸ் கொண்டாடாத மாதிரி தான், பிஜேபி வந்த மாதிரி தான் எல்லாம் நடைபெறுவது என்பதெல்லாம் பித்தலாட்ட பிரச்சாரம். இது தமிழ்நாட்டில் எடுபடாது. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இங்கிலீஷே போதும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வெளி மாநிலங்களுக்கு போனால் நாங்கள் ஹிந்தி பேசணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு இங்கிலீஷ் இருக்குது, அங்கே இங்கிலீஷே நாங்கள் ஒழுங்காக படிக்கிறோம், நாங்கள் இங்கிலீஷ்லேயே போய் பேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்னது அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாமே ஹிந்தி இருக்கு அப்படின்னா, ஒரு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயராஜன் நினைக்கிறேன், அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அது வியாபாரம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய், திருமாவளவன் எல்லார் பேர்லையுமே பள்ளி இருந்தாலும் கூட அது வியாபாரங்க, அது வேற. இது நாங்க பாலிசி. ஏன் அந்த வியாபாரத்தை நான் எப்படி அது நீங்க நியாயப்படுத்துறீங்க எனக்கு புரியல. லட்சக்கணக்கு இல்ல நான் அவர்களைத்தான் சொல்லுகிறேன், உங்களை சொல்லவில்லை. லட்சக்கணக்கான மாணவர்கள் ஹிந்தி விரும்பிதானே போய் அந்த பள்ளியில சேர்கிறார்கள், கற்கிறார்கள். யாரும் அவர்கள் மீது திணிக்கவில்லையே. அப்போ வரி செலுத்துகிற மற்ற குடிமக்களுக்கு அந்த உரிமை வேண்டும் என்கிறேன் நான். நீ கற்பித்து தராவிட்டாலும் மத்திய அரசு கற்பித்து தருகிறது. நீ ஏன் தடுக்கிறாய்? நீ ஏன் போய் நீதிக்கு பிச்சை போல கையேந்துகிறாய்? நீ தான் தடுக்கிறாய். நீ தடுப்பதே நான் தவறு என்று சொல்லுகிறேன். வரி செலுத்துகிறவனுக்கு கேட்கிற உரிமை இருக்கிறது, குடிமகனுக்கு உரிமை இருக்கிறது. நான் சேர்க்கிற அரசு பள்ளியில் நான் 3வது மொழி படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை செய்து தர வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது என்கிறேன் நான். அப்படி நீ செய்யாவிட்டாலும் போ, தொலைந்து போ. மத்திய அரசாங்கம் செய்கிறேன் என்கிறது, அதையும் ஏன் கூடாது என்று சொல்லுகிறாய்? ஆகவே உன்னுடைய பிள்ளைகள் 10 மொழிகள் படிப்பார்கள், என் வீட்டு பிள்ளை 2 மொழி படித்தால் போதும் என்று உபதேசம் செய்வதற்கு நீ யார்? தன் பிள்ளை எந்த மொழியில் கல்வி கற்க வேண்டும், எத்தனை மொழிகளை கற்க வேண்டும் என்று முடிவு செய்கிற உரிமை அவனுடைய தந்தைக்கு இருக்கிறதே தவிர உனக்கு அந்த தகுதியோ யோக்கியதையோ கிடையாது. அதை தடுக்கிற உரிமையும் கிடையாது. ஆகவே தமிழக அரசு செய்வது மோசடித்தனம் என்கிறேன் நான். அரசியல் ரீதியான மோசடி திமுக செய்வது. ஆகவே அதை செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. மக்கள் அதை இப்போது புரிந்து கொண்டு விட்டார்கள். 65 மாதம் நடக்காது. ஜனங்களை ஏமாற்ற முடியாது, ஊரை ஏமாற்ற முடியாது. இது ஒரு கருத்து. இன்னொன்று, நீங்கள் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த திரு உதயநிதி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சவாலை பற்றி கேட்டீர்கள். திரு உதயநிதி அவர்கள் வரம்பு மீறி பிரதமரை விமர்சிக்கிற காரணத்தால் அண்ணாமலை பதிலடி கொடுக்க வேண்டி வந்தது. அதுவும் அவரே தெளிவாக சொல்லிவிட்டார். நீ என்ன லாங்குவேஜ்கள் பேசுகிறீர்களோ அதே லாங்குவேஜில் தான் பதில் கிடைக்கும் என்கிறார். அது அவருடைய பாணி அரசியல். இப்படிப்பட்ட அரசியல் தான் பாஜகவுக்கு தேவை. அந்த அரசியலை அவர் செய்கிறார். அப்படித்தான் சில தலைவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன். பாஜகவில் மென்மையான தலைவர்களும் இருந்தார்கள், காங்கிரஸில் மென்மையான தலைவர்களும் இருந்தார்கள், ஆக்ரோஷமான தலைவர்களும் இருந்தார்கள். ஒரே நேரத்தில் கலைஞர் கருணாநிதியும் செல்வி ஜெயலலிதாவையும் எதிர்க்கக்கூடிய வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸை பரபரப்பு அரசியல் செய்து கொண்டிருந்தார், மையப்புள்ளியில் வைத்திருந்தார். EVKS இளங்கோவன் அப்படி இருந்தார். திரு அண்ணாமலை அப்படி செய்கிறார். அவர்களை விட கூடுதலாக இவர்களுடைய ஊழலையும் அம்பலப்படுத்துகிறார். அதுதான் இவர்களுக்கு எரிச்சலே. ஆகவே நீங்கள் கோபேக் ஸ்டாலின் என்று சொன்னால் ஏன் அவர் கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்லக்கூடாது? சொல்லுவதற்கு எல்லா உரிமையும் உண்டு. நீங்கள் கோபேக் ஸ்டாலின் என்று கருப்பு பலூன் பறக்க விடுவீர்கள், அவர் கெட் அவுட் ஸ்டாலின் என்று எழுதுகிறேன், சோரில் எழுதுகிறேன், ட்ரெண்டிங் போடுகிறேன் என்கிறார். இதில் எந்த தவறும் கிடையாது. நன்றி சார். பொலிட்டிக்கல் பிலிஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.